ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிரைஸ் மீடியா நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நாங்கள் இந்த வேத பாடத்தின் ஊடாக அன்போடு வரவேற்கின்றோம். இளைப்பாறுதலை குறித்த 3 பாகங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு 4வது பாகத்தை நாங்கள் தியானம் பண்ண இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலும் தேவன் உங்கள் வாழ்விலே மெய்யான இளைப்பாறுதல் தர வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவலாக இருக்கின்றது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க என் சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்விலே தேவன் நிச்சயமாகவே ஒரு இளைப்பாறுதலை தர வல்லமுள்ளவராக இருக்கின்றார். எனவே அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே எப்படி அந்த இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார், எப்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதையே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் தியானிக்க போகின்றோம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் அப்போஸ்தல நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதாக வாசித்தோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம், இந்த உலகத்திலே அநேக உபத்திரவங்கள் உண்டு. அதை குறித்து தான் இயேசுவும் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நானும் நீங்களும் இந்த பூமியிலே பாசி படர்ந்த நிலத்தில் நடப்பது போல நடந்து கொண்டிருக்கின்றோம். அநேக பாவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், தீய செய்திகள், இப்படிப்பட்ட பல்வேறு நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலைமையிலே தான் நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாக எப்படி என்றாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வசனம் இங்கே எங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு இந்த பூமியில வாழ்கின்றோமா? ஏனென்றால் அங்கேதான் மெய்யான இளைப்பாறுதல் உண்டு. அப்படிப்பட்ட ஆதங்கத்தோடு நாம், அப்படிப்பட்ட எதிர்பார்க்குதலோடு நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய போதனையாக இருக்கின்றது. உலகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்விலும் எல்லா இடங்களிலும் இருந்தாலும், யுத்தங்கள், கலகங்கள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படியாக இருந்தாலும், இன்னும் வேறு நாடுகளிலே நடக்கின்ற போராட்டங்கள், யுத்தங்களின் நிமித்தம் எங்கள் தேசத்துக்கு வருகின்ற பஞ்சங்களாக இருந்தாலும், பாவ சோதனைகள், பாவ போராட்டங்களாக இருந்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே வேதம் காண்பிக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பேசிய முதல் வார்த்தையே பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். யோவான் ஸ்நானகன் பேசிய முதல் வார்த்தை பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எனவே தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் பல தடைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பலவிதமான இக்கட்டின் ஊடாகத்தான் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். இதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். இயேசு சொல்லுகின்றார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகின்றேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எத்தனை அருமையான வார்த்தை ஆண்டவராகிய சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை குறித்து உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அங்கே சீசர்களை பார்த்தால் இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்கிறதை சீசர்கள் பார்க்கிறார்கள். எவ்வளவோ இக்கட்டில் இருந்து தங்களை காத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறார்கள். எல்லா சூழ்நிலைமையிலும் சீசர்களோடு இயேசு அற்புதங்கள் மூலமாய், அதிசயங்கள் மூலமாய், தேவனுடைய வழிநடத்தல் மூலமாய் அவர்கள் கடந்து செல்வதை பார்க்கிறார்கள். ரசம் இல்லை, தீர்ந்து விட்டது. தண்ணீரை எப்படி அற்புதமாய் ரசமாக மாற்றினார். காற்றும் கடலும் அலை அடித்து கொந்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது எப்படி அமைதியாக்கினார். இன்னும் அவர்கள் பணம் இல்லாமல் போராடி கொண்டிருந்த பொழுது மீனின் வயிற்றிலிருந்து, அங்கே வாயிலிருந்து காசை எடுத்து கொடுத்தார். இப்படியான அற்புதமான தேவன் எங்களை விட்டு போவதை குறித்து பேசுகின்றாரே. இயேசு எங்களை விட்டு எங்கோ போக போறேன் என்று சொல்றாரே. நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறேன், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளிலே அவர் கொடுக்கப்பட போகிறார்.
காட்டி கொடுக்கப்பட போகிறார், அடிக்கப்பட போகிறார், வாரினால் அடிப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள், சிலுவையில் அடிப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட தலைவன் இப்படியான சூழ்நிலைகளை போய் எங்களை எல்லாம் நடுரோட்டில் விட்டுட்டு போறாரு என்று அவர்கள் மிகுந்த கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். உங்களோட வாழ்க்கையில நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை கைவிட்டு சென்று விட்டால் எத்தனை கவலைப்படுவீர்கள்? ஒருவேளை என்னை கணவன் கைவிட்டு சென்று விட்டால், என்னால் மனைவி கைவிட்டு சென்று விட்டால், என்னால் பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள், சில பிள்ளைகள் சொல்றார்கள் பெற்றார்கள் உங்களை அனாதை விடுதியிலே விட்டு விட்டார்கள். இப்படியான சூழ்நிலைமையிலும் இயேசு கைவிடாத தேவனாக இருக்கின்றார். எனவே இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு போக முதல் அடிக்கப்பட்டு பாடுபட்டு வேதபாரகர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்பதை குறித்து இயேசு சொன்ன பொழுது சீசர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஐயோ, நாங்கள் தணிக்க போகிறோமே, நாங்கள் அனாதைகளாக்கப்பட போகிறோமே, எங்களை இனி யார் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார், எங்களை யார் இப்படி எங்களை காப்பாற்றுவார்? இந்த மனநிலைமையில இருந்தவர்களை பார்த்து இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பாரஞ்சு பக்கிறவர்கள் எண்ணத்தில் வாருங்கள் என்பது மாத்திரமல்லாமல் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்றேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அடுத்தது என்ன? உங்கள் மரணத்தின் பின் நீங்கள் என்னிடத்தில் வரப்போகிறீர்கள், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கின்றேன், அங்கே வந்து நீங்கள் என்னோடு சந்தோஷமாயிருக்க போகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தில் உபத்திரவத்தோடு வேதனையோடு இழப்போடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் ஒருவேளை நீ நினைப்பாய் என்னுடைய வாழ்க்கை இப்படி அழிந்து போக போகிறது என்று. இல்லை, ஆண்டவராய் இயேசு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் வந்திருக்க போகிறீர்கள். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள் இருக்க போகிறீர்கள். அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நீங்களும் போய் அவரோடு இருக்க போகிறீர்கள், நானும் போய் அவரோடு இருக்க போகிறேன். எனவே இப்படிப்பட்ட ஆறுதலை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். அங்கே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அதற்கு நாங்கள் அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும், அதிகமாய் நாங்கள் அவரை தேட வேண்டும். உலகத்திலே நாங்கள் நேசிக்கிற எல்லாவற்றையும் விட நாங்கள் தேவனை அதிகமாக நேசிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிறார். நாங்கள் தேவனை நேசிக்காமல் இருக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் எங்கள் வாழ்வில் உண்டாகிறது, இளைப்பாறுதல் இல்லாமல் போகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும், சிநேகிக்க வேண்டும். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவை பார்த்து கேட்கின்றார், நீ என்னை நேசிக்கின்றாயா? மற்றவர்கள் எல்லாரையும் விட நேசிக்கின்றாயா? என் அன்பு ஜனமே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே, மற்றவர்கள் எல்லாரையும் விட நான் உண்மை அதிகமாய் நேசிக்கின்றேன் என்று. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு ஆறுதல் உண்டாகும். இயேசு நமக்குள்ள இருந்தால் சந்தோஷம், இயேசு நமக்குள்ள இருந்தால் ஆறுதல். எனவே அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகின்றது நாம் யாரை நேசிக்க வேண்டும் என்று. நாம் தேவனை நேசிக்க வேண்டும் என்று, இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று முதலாவது சொன்னேன். இரண்டாவது நாங்கள் யாரை நேசிக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 43 வாசிக்கின்றேன். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். முதலாவது நாம் தேவனை நேசிக்க வேண்டும், அப்பொழுது எங்களுக்கு இளைப்பாறுதல். இரண்டாவது நாம் எங்கள் பகைஞரை நேசிக்க வேண்டும். உலகம் முழுதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறபடியால் அநேகர் எங்களை பகைப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை பகைத்த அத்தனை பேரையும் நேசித்தார். அவரை வாரினால் அடித்தவர்களுக்காகவும் அவர் மன்றாடினார், அவரை விட்டு ஓடினவர்களுக்காக மன்றாடினார், அவரை கைவிட்டவர்களுக்காக மன்றாடினார், சித்திரவதை செய்தவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொன்னார் அல்லவா? தேவனுடைய பிள்ளையே, எங்களுடைய பாவங்களை தேவன் மன்னித்திருக்க எங்களுக்கு குற்றம் செய்கிறவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு சத்ருவா இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் அவரை எங்கள் எதிராளிகளை நேசிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். நாம் அவர்களை நேசிக்காமல் அவர்களை பகைக்கும் பொழுது எங்கள் இருதயத்திலும் ஒரு துக்கமும் துயரமும் வேதனையும் கசப்புணர்வும் உண்டாகும். இது எங்கள் இளைப்பாறுதலின் பயணத்தை கெடுக்கின்றது. எங்கள் வாழ்விலே நாம் இளைப்பாறுதலோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் எங்கள் எதிரிகளை சிநேகிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே எனக்கு பிடித்த ஒரு அருமையான வசனம், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள்.
மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்க எங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் போய்விடும். மற்றவர்களை நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க எங்களுக்கு சமாதானம் இல்லாமல் போய்விடும். எங்கள் இருதயம் ஒரு சிறைக்கூடம் போல அநேகரை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றோம். பல வருடங்களுக்கு முன்னம் எங்கள் வாழ்விலே எங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்களை எங்கள் மனதிலே நாங்கள் வச்சிருக்கின்றோம். வச்சிருந்து என்ன செய்கின்றோம்? இன்றைக்கும் பழிக்கு பழி வாங்குகின்றோம். இது எங்கள் இருதயத்திலே சமாதான கேட்டை உண்டாக்குகிறது, இளைப்பாறுதலை கெடுக்கின்றது. எங்கள் சிறையிலிருந்து நாங்கள் திறந்து விட வேண்டும். எங்கள் எதிரிகள், உங்களால் பூட்டப்பட்டு வைத்திருக்கிற உங்கள் சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், அம்மா, சில பேர் அம்மா அப்பாவை குறை சொல்லி அவர்களால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் இன்றைக்கும் தங்கள் இதயத்திலே சிறை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகர் உங்களுக்கு பண விஷயத்திலே ஏமாற்றினவர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்விலே சில ஏமாற்றங்களை கொடுத்தவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தவர்களாக இருக்கலாம், உங்களை பற்றி அவதூறு பேசுகிறவர்களாக இருக்கலாம், உங்களை நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் யாராயிருந்தாலும் எத்தனை பேர் உங்கள் இருதய சிறையிலே நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள். அவர்களை திறந்து விட்டு பாருங்கள், உங்களுக்கு விடுதலை உண்டாகும். உங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். இங்கே பாருங்கள், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். நீங்கள் எந்த மனுஷரை சிறையாகிய உங்கள் இருதயத்திலே வைத்து கசப்பு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் திறந்து விடுங்கள். ஒரு நாள் என்னுடைய வாழ்விலே எனக்கு பல பண நெருக்கத்தை கொண்டு வந்த, பண ரீதியாக ஏமாற்றத்தை கொண்டு வந்த ஒருவரை குறித்து நான் பல வருடங்களாக நான் என்னுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லாமல் கசப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு சொன்னார், மன்னிக்கிறேன் என்று சொல்லு, மன்னித்து விடு, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. நானும் சொல்லி பார்க்கிறேன், ஆண்டவரை நான் இந்த நபரை மன்னிக்கிறேன் ஜெபம் பண்ணிவிட்டு எழுந்து செல்லுவேன். அங்காலே போன உடனே பெருமூச்சு விடுவேன், இப்படி எனக்கு ஒரு நஷ்டத்தை தந்தாரே என்று. ஒரு நாள் அப்படி நான் ஜெபித்து ஆண்டவரை மன்னிக்கிறேன் அறிக்கை செய்து ஜெபித்து ஒரு நாள் நான் முற்று முழுதாக மன்னித்து விட்ட பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிக்க துவங்கினார். என்னை தேவன் ஆசீர்வதித்த விதத்தை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதம், உன்னுடைய வாழ்வில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும்படியாய் உங்களுக்கு துன்பத்தை தந்த அந்த நபர் யார்? உங்களுக்கு ஏமாற்றத்தை தந்த அந்த சகோதரன் யார்? உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த அந்த மகள் யார்? யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட குற்றத்தை புரிந்திருந்தாலும், நீங்கள் அவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காதபடியும், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடியும், இருதய சிறையிலே அவர்களை வைத்திருக்காதபடியும் திறந்துவிட்டு மன்னிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறது அவர்கள் அல்ல, உங்களை பாதுகாக்கிறது அவர்கள் அல்ல, உங்களை காக்கிறது அவர்கள் அல்ல, உங்களுக்கு நன்மை தரப்போவது அவர்கள் அல்ல, ஆண்டவராகிய இயேசு. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான், ஆண்டவரை நான் அவர்களை மன்னித்து விட்டேன், எனக்கு உதவி செய்யும். கேட்கும் பொழுது தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். அசீரியனை எங்கள் தேசத்திலிருந்து முறித்து பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அசீரியனாகிய பிசாசை தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வெள்ள மேலாலே அழித்தார். என் மலையின் மேல் அவனை மிதித்து போடுவேன். கல்வாரி மலையிலே இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியை அழித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆபிரகாம் மோரியா மலையிலே ஈசாக்கை பலியிடச் செல்லுகின்றார். சாலோமோன் மோரியா மலையிலே தேவாலயத்தை கட்டினார். இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் சிலுவை அந்த மலையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாகவே பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டது. அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். உனக்காகவும் எனக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு பிசாசின் கிரியை தன்னுடைய இரத்தத்தினாலே நிர்மூலமாக்கினார். நானும் நீங்களும் விடுதலையாகி இளைப்பாறுதலை பெற்றிருக்கின்றோம். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். ஆண்டவராக இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார் நீங்க விசுவாசிக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக, பிசாசின் கிரியைகளுக்காக, எல்லாவற்றுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு கிடைத்தென்று விசுவாசிக்கும் பொழுது உங்கள் தோளில் இருக்கின்ற சகல நுகங்களும் நீங்கி, ஒருவேளை ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம்,
ஒருவேளை பாவத்தினால் நீங்கள் விடுதலை பெற முடியாதவர்களா இருக்கலாம். ஒருவேளை சில சாபங்கள் அடிக்கடி உங்கள் வாழ்விலே தொடர்ந்து வருகின்றது என்று நீங்கள் சொல்லலாம். நான் ஒரு முழம் நீங்கள் பல முழம் ஏற அப்படியே மூலமாய் சறுக்கி அதல பாதாளத்துக்கு என் வாழ்க்கை வந்து விட்டு என்று சொல்லலாம். சிறுக சம்பாதித்த பணங்கள் ஒரே நாளிலே அடிபட்டு போய்விட்டது என்று நீங்கள் தலையில் கை வைத்து விட்டு ஐயோ யார் இந்த இக்கட்டத்தினை விடுவிப்பார் என்று புலம்பி கண்ணீர் வடிக்கலாம். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னுடைய நிலையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வர வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார். உன்னுடைய சுமை நீங்கும். உன்னுடைய தோளில் இருந்து அந்த சாத்தான் வைத்திருக்கின்ற கட்டுக்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு தேவன் இளைப்பாறுதலை தர வல்லவர். இங்கே நீதிமொழிகள் 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறேன், அது மாத்திரமல்ல அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள் தேடுகையில் கண்டடைவார்கள். நீங்கள் கர்த்தரை காலை வேளையில் தேடுவீர்கள், உங்கள் வாழ்விலே இளைப்பாறுதல் உண்டாகும். எனவே நீங்கள் தேவனை தேடி ஜெபித்து பாடி அவரை துதித்து அவருக்கு உள்ளாக உங்களோட வாழ்க்கையை கொண்டிருக்கும் பொழுது உங்கள் இருதயத்திலே ஒரு ஆறுதலை தேவன் தர வல்லவராக இருக்கின்றார். அதிகாலையில் நீ தேடுகிறவர்கள் தேடுகையில் என்னை கண்டடைவார்கள். நாங்கள் தேடுவது யாரை? நாங்கள் இந்த நாட்களில் எதை தேடுகின்றோம்? கர்த்தரை தேட தேட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரிடத்திலே வர வர தேவன் எங்களை உயர்த்துவார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் எதை தேடக்கூடாது? போதும் என்கிற மனதோட கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நாங்கள் தேட வேண்டியது தேவ பக்தியை, போதும் என்கிற மனதை. போதாது என்று நாங்கள் வாழாமல் இருப்பதை இட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு தந்த எல்லாவற்றுக்கு நன்றி என்று சொல்ல பழக வேண்டும். போதும் என்கிற மனதோட கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகின்ற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகின்றார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையை இளைப்பாறுதல் ஒரு மனிதனுக்கு இப்படித்தான் இல்லாமல் போகிறது. பணத்துக்காக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். அதனாலே அவர்கள் நிம்மதி இழந்து வாழ்கிறார்கள். ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு, பண ஆசையை விட்டு ஓடு. உலகத்தின் ஐஸ்வர்யம் சிற்றின்பங்களுக்காக நீ தேவனை விட்டு விடாதே. நீ இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எனவே தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய மனுஷன். இப்படியான காரியங்களை விட்டு நீ தேவனுடைய சமூகத்திலே உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே எப்படி இளைப்பாறுதல் நமக்கு இருக்கின்றது, எப்படி இருக்கக்கூடாது என்று பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இங்கே ஒரு மனுஷனை பார்க்கின்றோம். அவன் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன். தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லாமல் போகும் அளவுக்கு அவனுக்கு நன்மை கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. அவன் சொன்னான், இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து வைப்பதற்கு நான் ஒரு பெரிய ஒரு களஞ்சியத்தை கட்ட வேண்டும் என்று. உயிரோடு இருக்க நாளெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் வாழலாம் என்று பூரிப்பாய் வாழ்ந்தான். ஆனால் தேவன் சொன்னார், தன்னுடைய ஆத்துமாக்கு அவன் சொல்லுகின்றான், பின்பு ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி. அவருடைய இளைப்பாறுதல் எங்கே இருக்கிறது? அநேகம் பொருட்களிலே, அநேகம் பணங்களிலே, அநேகம் களஞ்சியங்களிலே, அநேகம் தானியங்களிலே அவனுடைய இளைப்பாறுதல் இருக்கிறது. அவன் நினைத்தான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், மதிகடனே, இந்த ராத்திரிலே உன் ஆத்துமா எடுக்கப்பட்டு போனால் உன்னுடைய பொருட்கள் எல்லாம் என்ன ஆகும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இளைப்பாறுதல் பணத்திலும் பொருளும் அல்ல, உலக ஐஸ்வர்யத்தில் அல்ல,
தேவனிடத்திலே தான் இளைப்பாறுதல் உண்டு. நீங்கள் தேவனிடத்திலே நீங்கள் ஐஸ்வர்யமாய் வாழும் பொழுது, தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழும் பொழுது தேவன் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், இளைப்பாறுதல் தருவார். இறுதியாக 1 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. நீங்கள் கர்த்தரோடு வாழும் பொழுது, நீங்கள் தேவ சன்னிதானத்திலே தேவ பக்தியோடு தேவனை தேடி நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழும் பொழுது உங்களுக்கு மெய்யான இளைப்பாறுதலை அவர் தருகிறவராக இருக்கின்றார். எனவே தான் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். உங்கள் வாழ்விலே எங்கும் இளைப்பாறுதலை தரப்போகின்றார். எங்கும் இளைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டது. உங்கள் வாழ்வில் எல்லா பகுதியிலும் இளைப்பாறுதல் உண்டு. உங்கள் வாழ்விலே சுகம் உண்டு. உங்கள் வாழ்விலே சந்தோஷம் உண்டு. உங்கள் வாழ்விலே நிம்மதி உண்டு. உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் உண்டு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர் கர்த்தர் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். எனவே அவரை நீங்கள் தேடி அவரை ஆராதித்து அவருக்கு உண்மையாக வாழும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் இருதயத்திலே ஆறுதல் உண்டு. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், எங்கும் எனக்கு இளைப்பாறுதல் தந்தார். உங்கள் வாழ்வில் எல்லா பகுதியிலும் தேவன் இளைப்பாறுதலை தருகின்றார். இந்த நல்ல நேரத்திலும் அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மிடத்திலே அநேக உபத்திரவங்கள் பூமியில இருந்தாலும், அநேக கஷ்டங்கள் உபத்திரவங்கள் இருந்தாலும் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் உம்மிடத்திலே தான் இளைப்பாறுதல் உண்டு. அநேக எதனால் இளைப்பாறுதல் வரக்கூடாது என்றெல்லாம் சொன்னேன். எதையெல்லாம் தேடினால் இளைப்பாறுதல் வராது என்று சொன்னேன். எதையெல்லாம் தேடினால் இளைப்பாறுதல் வரும் என்று சொன்னேன். நாங்கள் கர்த்தரை சிநேகித்து அவரை தேடும் பொழுது எங்கள் வாழ்விலே இளைப்பாறுதல் உண்டு. நாங்கள் உலக பொருட்களை தேடுவதை விட தேவ பக்தி உடையவனாய் இருப்பதற்கு தேவனை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது. இந்த நல்ல நேரத்திலும் கர்த்தரை உங்கள் தெய்வமாய் கொள்வீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இவர்களை இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்கள் எதிரிகளை எல்லாம் அவர் முறியடிப்பார். உங்களுக்கு இளைப்பாறுதல் தன் உங்கள் விரோதிகளை அவர் துரத்தி நீங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் வாழ்வீர்கள். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதல் தந்தார். அங்கே இந்த வார்த்தையை சொன்னது சாலோமோன், எங்கும் இளைப்பாறுதலை தந்திருக்கிறார் என்று. ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்விலே உண்மையாகவே இளைப்பாறுதலை காண முடியாதவனாய் போனான். காரணம், அவன் பல்வேறு யுத்தங்கள் மாத்திரமல்ல, தனிப்பட்ட ரீதியிலே இருந்த அநேக பாவங்கள் கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு நாள் தேவனிடத்திலே தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பின பொழுது கர்த்தருக்கு ஏற்ற மகன் என்ற ஒரு பெயரை கேட்கின்றார். ஆனால் அவனுடைய மகனாகிய அந்த சாலோமோன் ஞானத்தை கேட்கின்றார் தேவனிடத்திலே. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது ஞானத்தை கேட்ட பொழுது தேவன் சொல்கிறார், ஞானத்தை மாத்திரமல்ல உனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறேன் என்று. தேவனுடைய பிள்ளையே, இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஞானத்தை குறித்து தான் சொல்லப்படுகின்றது. ஞானத்தை தேடும் பொழுது எல்லா நன்மையும் வரும் என்று. ஆனால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று. இயேசுதான் அந்த ஞானம். இந்த நல்ல நேரத்தில் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே, நீரே ஞானமாயிருக்கிறீர், நீரே இளைப்பாறுதலாயிருக்கிறீர், நீரே ஆறுதலாக இருக்கிறீர், நீரே எனக்கு போதுமான தெய்வம். போதும் என்கிற மனது தேவன் எனக்கு போதுமானவராயிருக்கிறார். என் வாழ்வில் அவர் எல்லா நன்மைகளையும் தருவார். கண்களை மூடி தேவனிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எனக்கு போதும். அன்பு மிதக்கின்ற பிதாவே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்கள், பலவித நெருக்கங்கள், போராட்டங்கள், உலகத்திலே உபத்திரவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக உபத்திரவங்களின் வழியாக நாங்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற வேத பகுதியை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வர்? எங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாத அளவுக்கு சோதனை, கிறிஸ்துவை விட்டுவிடும் அளவுக்கு எங்கள் வாழ்விலே வேதனை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, அநேக உபத்திரவங்களின் வழியாகவும் நித்தியமான அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். போதும் என்கிற மனதோடு உம்மை தேட உதவி செய்ய, உம்மை சிநேகிக்க உதவி செய்ய. உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் இல்லை. உம்மை தேடுகிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, நீரே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனம் வருத்தங்களோடு, துன்பங்களோடு, கஷ்டங்களோடு, கண்ணீர்களோடு, போராட்டங்களோடு, உபத்திரவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீர் சந்தியும். இப்பொழுதே அவர்கள் ஆறுதலை கொடும். அவள் இருதயத்தில் மெய்யான சமாதானத்தை கொடும், மெய்யான சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதியும்.
இளைப்பாறுதலை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.